வணக்கம். புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 11 மணி 22 நிமிடத்திற்கு சந்திரன் கடக ராசியை விட்டு நகர்ந்து சிம்ம ராசிக்குள் வருகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். 3ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்த ராசி அதிபதி 4ஆம் இடமான கடகத்திற்கு வந்து அங்கே கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இன்று காலை 11:22க்கு சந்திரன் கடகத்தை விட்டு நகர்ந்து விடும். அதுவரையிலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக சந்திர மங்கள யோகத்தை காலை பகுதியிலே ஏற்படுத்துகிறது. சந்திர மங்கள யோகம் என்பது மேஷ ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். 4இல் செவ்வாய் 7இல் செவ்வாய் எல்லாம் மேஷத்திற்கு நன்மை. நம்ம ஊர்ல செவ்வாய் தோஷத்தை ஒரே மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே அளப்பாங்க. 7 செவ்வாய் தோஷமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அது டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ராசிக்கு இந்த ராசிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த லக்னத்துக்கு தோஷம் இருக்கும், அந்த லக்னத்துக்கு தோஷம் இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த வித்தியாசங்களை எல்லாம் புரிஞ்சுக்காம ஒரே மாதிரியே செவ்வாய் தோஷம் எல்லாத்தையும் செவ்வாய் தோஷம் ஒருத்தர் தூக்கி போட்டுட்டு இருக்காராம். எந்த ஜாதகம் வந்தாலும் செவ்வாய் தோஷம் சார், இது அவருக்கு அது ஒண்ணுதான் தெரியும். அதுவும் கரெக்டா தெரியாது. செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம். மேஷத்திற்கு அது யோகம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைப்பு பெற்றால் அது மிகப்பெரிய யோகம். ஏனென்றால் ராசி அதிபதியும் 4 குடைவனும் ஒன்றாக இணைகின்றன. 2 கேந்திராதிபதிகள் இணையும் பொழுது ராஜயோகம் ஏற்படும். அந்த யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் இப்பொழுது சுலபமாக செய்து விடுவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்திலே 10 குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அங்கே போய் 5 குடைவனும் சேர்ந்திருக்கிறது. 10 குடைவனும் 5 குடைவனும் 10இல் சேர்ந்ததால் யோகம். 10 குடைவனும் 5 குடைவனும் 10ஆம் இடத்தில் சேர்ந்ததால் ரிஷபத்திற்கு யோகம். பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், புதிய தொழில் துவங்கலாம், இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இப்பொழுது செய்யலாம். வேலை மாற்றம் செய்து கொள்ள ஏற்ற நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். மாணவர்களின் கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஏதாவது ரிசல்ட் இப்போ வந்துன்னா அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்க போட்டோ பேப்பர்லாம் வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சந்திரன் இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது செவ்வாயும் அங்கே இணைகிறது. செவ்வாயும் சந்திரனும் இணைந்தால் மிதுனத்திற்கு யோகம். ஏன் மிதுனத்துக்கு அது யோகம்? 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக இணைந்தால் பணம் நிறைய வரும். அதுதான் யோகம். நேற்று ராத்திரிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில 11:22 வரைக்கும் சந்திரனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கு. அந்த டைம்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். பிசினஸ்ல வர வேண்டிய ஒரு பழைய அமௌண்ட் ஒன்று திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. வாங்க கொடுத்துட்றேன்பாங்க. அதிசயமாக வரும். அது வரவே வராது. அதெல்லாம் பூட்ட கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தா திடீர்னு கூப்பிட்டு வாங்க சார், தரேன் சார். ஆமா சார், நான் உங்களுக்கு ரொம்ப நாளா நானே நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இப்ப வாங்க, இப்ப இருக்கு, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி உடனே செக் எழுதி கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதிசயமாக சில பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். மிதுனத்திற்கு இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும்.
குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ஏனெனில் ராசி அதிபதியும் 9 குடைவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. எனவே நல்ல யோகம். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது 11:22 வரை, 11:22 AM வரையிலே ராசியில் இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடமான சிம்மத்திற்கு செல்கிறது. அதுவும் நன்றாகத்தான் இருக்கும். 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுதும் நன்மை செய்யும். ஏனென்றால் 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன மீனத்தில். எனவே இதுதான் நல்ல நேரம். இந்த நேரம்தான் சரியான நேரம். உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகும் நேரம். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் பெரிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள். ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் உங்களை பெரிய ஆளாக்கிடும். ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல நீங்க பெரிய ஆளாவீங்க. பெரிய ஆளுங்கள்லாம் கேட்டு பாருங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெல்ட் எல்லாம் வந்தது எப்போ அப்படின்னா, ஒரே நாள் சார் ஒரு ஆர்டர் கிடைச்சது, அதை எடுத்தேன், அதை பண்ணேன், அது பார்த்தா அது போயிட்டே இருக்கு அப்படி. கடவுள் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்க முடியும். ஒரே செகண்ட்ல கோடீஸ்வரன் ஆக்க முடியும். கடவுள் நினைத்தால் நடக்கும். அந்த மாதிரி நேரம் இப்ப வந்திருக்கு. கவலையப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் யோகம். 7 குடைவனும் 2/11 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7 குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. களத்திர காரகனாகிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. களத்திர காரகனோடு ராசி அதிபதி இணைந்திருக்கிறது. எனவே திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். மாணவியரெல்லாம் அற்புதமாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் வேலை இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் விரும்புகின்ற ஒரு கோர்ஸ், விரும்புகின்ற பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு சீட் கிடைக்கும். எந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். லைஃபே செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அருமையான நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று சூரியன் ராகு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் 7லிருந்து ராசியை பார்க்கிறது. குரு 9லிருந்து ராசியை பார்க்கிறது. 2 சுப கிரகங்களும் ராசியை பார்க்கின்றன. குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் கன்னி ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அவரவர் வயதுக்கு ஏற்ப நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்க கல்யாண வயசுல இருந்தா இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிடும். வேலை தேடிட்டு இருந்தா வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிலையில் இருந்தால், அதாவது திருமணமான இள வயதினராக இருந்தால் குழந்தை பிறக்கும். லைஃப்ல நடக்க வேண்டிய முக்கியமான நல்ல விஷயம், உங்க ஏஜுக்கு உங்க வயசுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தெல்லாம் பிறந்துச்சு, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கோம், ஸ்டோரில் குடியிருக்கோம், 22 கொடுத்தோம், இல்லை நாங்கள் 7வது வீடு. இப்போ வாங்கிடுவீங்க தனி வீடு. ஒரு கிரவுண்டு லேண்டு வாங்கி தனியாக வீடு கட்டிட்டு போவீங்க. ஊருக்கு வெளியில தான் கிடைக்கும் இப்பெல்லாம் ஒரு கிரவுண்டு. சிட்டி உள்ள கிடைக்காது. செங்கல்பட்டு கிட்ட போனால் தான் கிடைக்கும். இந்த பக்கம் போனால் மீஞ்சூர் கிட்ட போகணும், அந்த பக்கம் போனால் செங்கல்பட்டு, அந்த பக்கம் போனால் ஓஎம்ஆரில் கடைசியில் போகணும். அந்த மாதிரி அவுட் ஆஃப் தி சிட்டியில் கிடைச்சா பரவாயில்ல. ஒரு கிரவுண்டு லேண்டை வாங்கிட்டு இண்டிபெண்ட் ஹவுஸை கட்டிட்டு நல்ல மாமரம் தென்னை மரம்லாம் வச்சுட்டு காத்தோட்டமா வாழுங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு வீடு அமைய வாய்ப்பு இருக்கிறது. வீடு அமையும். நல்ல வீடு, சொந்த வீடு, பெரிய இடத்துல நல்ல வீடை கட்டிட்டு தோப்பும் தரவும் இருக்கும் சுத்தி வர. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வாழப்போகிறீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். 5ஆம் இடத்துல 5 குடைவன் ஆட்சி, 5, 9 குடைவர்கள் சேர்க்கை. பதவிகள் கிடைக்கும். உயர் பதவி உங்கள் அலுவலகத்திலே உங்களை தேடி வரும். ஒரு காலத்தில் எந்த நாற்காலியை நீங்கள் துரத்தினீர்களோ அந்த நாற்காலி உங்களை துரத்தும். சார் வேணாம் சார், இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இப்படியே ஓட்டுறேன் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இல்லை, நீ தான் இதுக்கு ஏற்ற ஆளு வா அப்படிம்பாங்க. நீங்கள் முன்பு ஆசைப்பட்ட பதவியெல்லாம் இப்ப கிடைக்கும். இன்னைக்கு இட்ஸ் நாட் ஒர்த் அந்த பதவி போறது. ஆனா வேற வழியில் நீங்க தான் இந்த சீட்ல தான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. வலுக்கட்டாயமாக உங்களை அந்த பதவி ஏத்துக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடைபெறும். நான் அமெரிக்காவுக்கு போறேன், யூகே போறேன், பின்லாந்து போறேன், நெதர்லாந்து போறேன், ஹாலண்டு போறேன் அப்படின்லாம் சொன்னா நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போன்னு சொல்லி
இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு தாலியை கட்ட சொல்லி 2 பேரும் சேர்த்து ஃப்ளைட் ஏற்றி டாட்டா சொல்லுங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்புறம் அனுப்புங்க வெளிநாட்டுக்கு. தினம் 10 கேஸ் வருது என்கிட்ட, பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு எனக்கு. அதனால சொல்றேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண பிறகு பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா அதுக்கு திரும்பி வந்து இங்க நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்காது. 90% அவுட்டு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போ. நீ எந்த நாட்டுக்கு வேணா போய் என்ன வேலை வேணா பாரு, சுதந்திரமா இரு. நாங்கெல்லாம் இன்டர்ஃபியரே ஆக மாட்டோம். ஒன்லி கண்டிஷன் மேரேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொஞ்சம் கராரா இருக்கணும். பேரண்ட்ஸ் நிறைய போயிட்டாங்க வெளியிலலாம். வெளியில போன பசங்க திரும்பி வரமாட்டேன்றாங்க. திரும்பி வந்தா தனியா வரமாட்டேன்றாங்க. கூட ஒன்று கூட்டிட்டு வரோம், 3 பேரா வராங்க, ஒரு குழந்தையும் சேர்த்து. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அப்படி தான் ஆச்சு. பையனை அனுப்பிச்சாரு, திரும்பி வரத்த 3 பேர் இறங்கி வராங்க. என்னடா இது, ஒத்தனை அனுப்பிச்சா 3 பேர் வராங்கன்னா, திஸ் இஸ் மை ஒய்ஃப், தட் இஸ் மை சைல்டுங்கிறான். உண்மை. பாவம் கதறிட்டார் அந்த மனுஷன். வெளிநாட்டுக்கு பசங்களை அனுப்பிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. அது சொல்லும், நோ டேட், நான் போயிட்டு 1 இயர் படிச்சுட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு. சத்தியமா வராது, சத்தியமா வராது. டோன்ட் பிலீவ் தட் வேர்ட்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் லெட் தம் கோ டு எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, எனி பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். லெட் தம் கோ. டோன்ட் சென்ட் தம் ஆஸ் அ ஸ்பின்ஸ்டர் ஆர் பேச்சுலர். ஏன்னா நிறைய சார் டெய்லி இதுதான் எனக்கு எனக்கு என்ன தொழில் என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைனில் கொஸ்டின் வரும், இதுதான் கேள்வி. இதுதான் சுற்றி சுற்றி இதை சுற்றி தான் கேள்வி. என் பையனா நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன், அவன் வரமாட்டேங்கிறான். அவனை நான் பார்த்து 5 வருஷம் ஆச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுத்தா ஆகலையான்னு தயவு செஞ்சு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த கேள்வி டெய்லி கேட்டுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அமெரிக்காவில் எனக்கு பேரம் பிறந்திருக்கான், 3 வயசாச்சு, பேச்சு வரல. அடுத்தது இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது டெய்லி ஒரு 4 கேஸ். அமெரிக்காவில் குழந்தை பிறந்தது, 3 வருஷம் ஆச்சு, பேச்சு வரல, இன்னும் வாய் பேசலை, என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், ஸ்பீச் தெரப்பி எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம், இன்னும் குழந்தைக்கு பேச்சு வரல. அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஏன் பேச்சு வரல? இது இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் டெய்லி வருது என்கிட்ட. ஏன் பேச்சு வரலன்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது சத்தமே கேட்காதாங்க, சைலண்டா ரூம் உள்ள பூட்டிட்டு இருந்தா எப்படி பேச்சு வரும்? இங்க என்ன கலகலப்பா வெளியில போவோம், வண்டி ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கும், கோயிலுக்கு போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், ட்ரெயின் ஓடுற சத்தம் கேட்கும், பஸ் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கும், கோவில்ல டங் டங்னு மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை உள்ள துள்ளும். குழந்தைங்களுக்கு காதுல ஒலி விழணும், சவுண்டு விழணும், வீண கச்சேரி நிறைய கேட்கணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு நல்ல சப்தம் காதுல போய் விழும். தந்திய மீட்டக்கூடிய வாத்தியங்களின் இசை குழந்தைக்கு கேட்கும், வயிற்றுல இருக்கிற கருவுக்கு கேட்கும். அங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நிசப்தம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது அமெரிக்கால. நீ உன் கார்ல ஓட்டின்னு போலாம், உனக்கு கார் ஓட்ட தெரியணும், நீ உன் காரை ஓட்டின்னு போலாம். நிசப்தம். அந்த நிசப்தம் போய் என்ன ஆகுது, குழந்தைய வந்து ஊமையாக்கிறது. அது காதுல ஒலியே உழலன்னா அது எப்படி, how will it talk when it comes out of mother's womb? அது பேசல. அதுக்கப்புறம் இங்க கூட்டு வந்து அதுக்கு நிறைய வீண கச்சேரியை போட்டு கேட்க வச்சு, சவுண்டுனா என்னங்கிறது அது முதல்ல புரியணும். அப்புறம் தான் அந்த சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த சவுண்டை வந்து அந்த சைல்டு ஷுட் ரீப்ரொடியூஸ் through its vocal cord. How is it possible? நீ அங்க அமைதியான இடத்துல நிசப்தமான மசான அமைதி, அது சாதாரண அமைதி, அது ஸ்மசான அமைதி. அங்க போய் உட்காந்துட்டா எப்படி குழந்தை பேசும்? நிறைய கேஸ் எனக்கு வரதெல்லாம் இதுதான். அமெரிக்காவில் பிறந்த குழந்தை, வயது 3 ஆகிறது, இன்னும் பேச்சு வரவில்லை. எப்பொழுது பேசுவான்? என் பேரன் பேசுவானா? தாத்தா என்று கூப்பிட்டு நான் கேட்பேனா அப்படின்னு ஒருத்தர் அழுதுட்டே எழுதுறார் லெட்டர். பாவமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7இல் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் திருமண தடை விலகும். 5இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். 9இல் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வேலையிலே உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், மாணவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவருக்குமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். விருச்சிகத்திற்கு இந்த நாள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும். சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காலை 11:22 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு நல்ல நேரம். ஏதாவது பண்ணா 12 மணிக்கு மேல பண்ணுங்க. ஆஃப்டர் 12, 12லேருந்து 1 குரு ஹோர அப்ப பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் 12 மணியிலிருந்து. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும்.
மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாள் 11:22 பிறகு 11:22 வரைக்கும் சந்திராஷ்டமம் தனுசுக்கு. மகர ராசிக்கு காலை நேரம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 11:22 சந்திராஷ்டமம் ஆரம்பம். எனவே பிஃபோர் 11 உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சிருங்க. முக்கியமான வேலை ஏதாவது பேங்க்குக்கு போய் கேஷ் டிரா பண்ணோம்னா அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுங்க. யார்கிட்டயாவது பிஸ்னஸ் விஷயமா ஒரு டிரான்சாக்ஷன் சம்பந்தமா பேசணும் அப்படின்னா அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிருங்க. சந்திராஷ்டமம் ஒன்றும் பெருசா கெடுதல் பண்ணாது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், எதுவும் வளரிடக்கூடாது. லோடன்னு பேசிட்டே இருப்பாங்க சில பேர், சம்பந்தமே இல்லாமல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, காரணம் இருந்தால் மட்டுமே பேச வேண்டும். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை இருந்து, அந்த மாதிரி பேசணும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6லும் 7லும் சந்தன் இருக்கிறது. 5 குடைவன் ராசியிலே ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண வயதில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். வியாபாரத்திலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். 5லும் 6லும் சந்திரன் உள்ள நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றுள்ள நேரம். நன்மைகள் நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மீன ராசியினருக்கெல்லாம் அந்த வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். முன்பு வரவேண்டிய பழைய பாக்கியெல்லாம் இப்ப வசூலாகும். நிறைய பணம் வரும். பல்வேறு இடங்களிலிருந்து from multivarious sources you will get money. You will get money from not only one source or two sources. You will get money from multivarious sources. பல்வேறு இடங்களிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அத்தகைய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம். 9 குடைய திரிகோணாதிபதி இப்பொழுது 5ஆம் இடமான இன்னொரு திரிகோணத்திற்கு வந்து விட்டது. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் சென்றால் அது யோகம். மீன ராசிக்கு 9 குடைவன் செவ்வாய், அது 5ஆம் இடத்திலே வந்திருக்கிறது, கடகத்திற்கு வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இன்னையிலிருந்து ரொம்ப நல்லா இருக்கு. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். இரண்டிலுமே நீங்கள் திருப்தி அடைவீர்கள். குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்க. மகிழ்ச்சி அலை வீசி கொண்டிருக்கும். குடும்பத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய